வெல்கம் டு சிம்பிள் விலாக். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய முட்டை குழம்பு இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். முட்டை குழம்பு பல டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த சுவையில் ஒரு தடவை கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இது வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த முட்டை குழம்புக்கு என்னென்ன பொருள்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் கட்டாயம் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. வாங்க வித்தியாசமான டேஸ்ட்டு தரக்கூடிய முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்க வேணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்திட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்தி முட்டை வேக வச்சு இந்த மாதிரி வெள்ளைக்கருவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சக்கருவை முழுசாக எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி சேர்த்தி கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்தி நல்லா பொரிய விட்டுட்டு இதில் பெரிய வெங்காயம் 4 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக பெரிய வெங்காயம் எடுத்துக்க வேணும். வெங்காயத்தை சேர்த்திட்டு இதோட கருவேப்பிலை சேர்த்திட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்க வேணும். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இதோட மசாலா பொடி சேர்த்திக்கலாம். கறி மசால் பொடி 2 டேபிள் ஸ்பூன், முட்டை குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்தி எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிக்க வேணும். மசாலாவெல்லாம் வதக்கிட்டு இதில் 3 தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்தி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். தண்ணி சேர்க்காம வதக்கிட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதில் தண்ணி 1 கப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட வேணும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் பச்சை வாசம்லாம் போய் முட்டை குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதோட சேர்த்திக்கலாம். வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் முட்டையில் கலந்து வர வேணும். அதுக்காக அடுப்பை குறைவான தீ வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் குக் ஆகி மசாலாலாம் முட்டையில் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டான முறையில் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டை குழம்பு இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு சப்பாத்திக்கும் இட்லி தோசைக்கும் சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டும் இருக்கும். முட்டை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கும்போது கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த பொருள்கள்லாம் வச்சு கட்டாயம் முட்டை குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கட்டாயம் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம்.